ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ. காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லன்ச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா என்ன சமையல்னால் ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறமா சாம்பார், வாழைக்காய் வறுவல், வாழைத்தண்டு பொரியல். இது தான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட லன்ச்சு. காலையிலே செஞ்சுட்டு கொஞ்சம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணலாம், கிச்சன் க்ளீன் பண்ணணும், பூஜை சாமான்லாம் தேய்க்கணும், அந்த மாதிரி ஒர்க்லாம் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஆடி முதல் வெள்ளி. அதுக்காக தான் சீக்கிரமாக சமைச்சு முடிச்சிட்டோன்னா கிச்சன் க்ளீன் பண்ணிடலாம் சொல்லிட்டு சமைச்சிட்ருக்கோம். ஆல்ரெடி எங்கள் வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி தான் இருக்குது. 1 வீக் முன்னாடி தான் ஹஸ்பண்டும் என் அத்தையும் மாலை போட்டிருந்தாங்க. அதுக்காக நாங்கள் ஃபுல்லாகவே முன்னாடியே க்ளீன் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் நாளைக்கு ஆடி வெள்ளின்றதுனால இந்த கிச்சன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா கிச்சன் கேஸ் அடுப்பு, அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்பு, அந்த வால் மட்டும் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் நான். அதிகமாக கொஞ்சம் எண்ணெய் கரையாக இருந்ததுனால சீக்கிரமாக போகவே மாட்டேங்குது. கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சதுக்கப்புறம் தான் போச்சு. கேஸ் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். சிங்க்கில் பார்த்திங்கன்னா நிறைய பாத்திரம் இருக்குது. இது எல்லாமே எடுத்துகிட்டு போய் வெளியே போடணும். வெளியே போட்டுட்டு சிங்க்கையுமே க்ளீன் பண்ணணும். நாங்கள் சிங்க்கில் டேப் ஃபிக்ஸ் பண்ணல. அதனால் நாங்கள் வெளியில் தான் பாத்திரம்லாம் கழுவுவோம். சும்மா அர்ஜென்ட்டுக்காக சமைச்சிட்டு அழுக்கு பாத்திரத்தெல்லாம் அந்த சிங்க்கில் போட்டு வச்சுருவோம். அதுக்கப்புறமா மொத்தமாக எடுத்துகிட்டு போய் வெளியில் கழுவிடுவோம். சிங்க்கையும் க்ளீன் பண்ணி விட்டுருவோம். அப்படி தான் எடுத்துகிட்டு வந்து வெளியில் போட்டு கழுவிட்டுருக்கேன். இதில் தான் அந்த கேஸ்க்கு போடுற தட்டுலாம் இருந்துச்சு. அதனால சீக்கிரமாக ஃபஸ்ட்டு பாத்திரம் கழுவலாம்னு கழுவிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற டவல் எல்லாமே ஊற வச்சுருந்தேன். அதையும் கொஞ்சம் துவைச்சி போட்டுடலாம்னு சொல்லிவிட்டு அதை தான் இப்போ துவைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா கிச்சன் டவல் எல்லாமே துவைச்சிட்டேன். அடுப்புமே நல்லா காஞ்சிடுச்சு. அந்த தட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு சின்னதாக அரிசி மாவு கொஞ்சம் கலந்து அதில் ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு விட்டுடுறேன். இந்த மாதிரி அடுப்பு க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சமைச்சா ரொம்ப நல்லது. அதனால தான் அப்படி பண்ணுறேன். மார்னிங் துவைச்ச துணி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் அதையும் மடித்து வச்சிடலாம் சொல்லிவிட்டு மடித்து வச்சிட்ருந்தேன். துணி துவைக்கிறத விட மடிக்கிற வேலை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் கையோடு அப்பப்போ மடித்து வச்சுக்கணும். துணிலாம் ஃபுல்லாக மடிச்சுட்டு வந்துட்டு அப்புறமா குளிச்சுட்டு பார்த்திங்கன்னா மேட்டுமே கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். அதையுமே துவைச்சி போடலாம் சொல்லிட்டு வந்துட்டேன் அடுத்து. மேட்டுமே நல்லா வாஷ் பண்ணி போட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு வாட்டி பாத்திரம்லாம் கழுவிட்டேன். இது ஈவினிங் ஒரு டைம் கழுவிட்டு இருக்கேன். இங்கே பாத்திரம் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதுவும் கழுவி முடிச்சுட்டு அடுத்து பூஜை சாமான்லாம் கழுவலாம் சொல்லிட்டு வந்துட்டேன். பூஜை சாமானும் கழுவிட்டேன். இப்போ எங்கள் அத்தை தான் சாமி ஃபோட்டோலாம் நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருக்காங்க.
சாமி படத்துக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சு முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பூஜை சாமான்லாம் கழுவி வச்சுருந்தேன், அதுக்குமே மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அவ்வளோதான், பூஜை சாமானுக்கவே மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி தான் எனக்கு வியாழக்கிழமை எப்போவுமே போகும். நீங்களும் இதெல்லாம் செஞ்சிட்டிங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பூஜை சாமான்லாம் கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டிங்களான்னு.